அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சனி ஒருவரை தவிர மற்ற 8 கிரகநிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக 9ல் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான புதன் முற்பகுதியில் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து வலம் வருகிறார். பிற்பகுதியில் 9ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து வலு சேர்க்க போகிறார். எனவே புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி இந்த மே மாதத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. கல்வி ரீதியான பணிகளிலும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியன். பிறகு அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக உறுதியாகவே கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் சப்தமத்தில் உச்சம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே வலம் வருகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சுக்கிரன் வலம் வருவதால் எந்த ஒரு பணியிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உள்ளது. பிரச்சனைகள், கவலைக்குரிய நிகழ்வுகள் போன்றவற்றில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயர்வதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் சப்தமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். மங்களகாரகன், பூமிகாரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் லாபத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. செவ்வாய் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்தையும் வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி இந்த மே மாதத்தில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்த விதத்தில் அமைவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எதை செய்தாலும் அவற்றில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிதாக விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். கடன் சார்ந்த தொல்லைகளில் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வித்யாகாரகன் மற்றும் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய், ராசியின் அதிபதியான புதன் போன்ற கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது.
அதே சமயத்தில் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சப்தமத்தில் இருந்து ராகு மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6ல் நுழைகிறார். அதேபோன்று மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தை விட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு விலகுகிறாருங்க. ஏற்கனவே பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகு கேது பயிற்சி நிறைவுற்றிருந்தாலும் திருக்கணிதத்தின்படி முழுமையாக அதன் பலனை பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராகு கேது இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் அமோகமான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களை தேடி வரும். கவலை அளித்து வந்த தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். ஜென்மத்தை விட்டு கேது விலகுவதால் சுப விரயம் அதிகரிப்பதோடு நினைத்த பல காரியங்களை துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி 6ல் ஆட்சி பலம் பெற்று அதீதமான அமோகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். எனவே உறுதியாகவே சனியின் அமைப்பால் நெருக்கடிகள், சிக்கல்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விலகுவதோடு பின்னடைவை சந்தித்திருந்தாலும் அதில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மே மாதத்தில் சிறப்பாக சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மே மாதத்தின் துவக்கத்திலிருந்தே தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்பு சனியின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களை தேடி நிறைவாகவே வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 9ல் வலம் பெறுகிறார். 9ல் இறுதி தருவாயில் இருக்கிறார். 11ஆம் தேதிக்கு பிறகு திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக கர்மத்தில் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க குரு பகவான். முழு சுபகிரகமான குரு பகவான் 9ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 10ஆம் இடம் அவ்வளவு சாதகமான இடம் இல்லை என்றாலும் கூட மிக சிறப்பான தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில், லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 9ல் இறுதி தருவாயில் இருப்பதால் 9ல் குரு இருந்ததற்கான பலனை நிறைவாக பெறவில்லை என்று ஆதங்கப்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களை வந்து சேரும். நீங்கள் கனவிலும் நினைக்காத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பு என்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே இந்த மாதத்தில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமம் விலகி கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடும்.